செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். நெல்லை அம்பாசமுத்திரத்தில் விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கியதாக எழுந்த புகாரில் உதவி காவல் கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் விசாரணை கைதிகளின் பற்கள் பிடுங்கப்பட்டது தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக, விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. தீர்மானத்தின் மீது பேசிய முதலமைச்சர், விரும்பத்தகாத செயலில் ஈடுபட்ட அம்பாசமுத்திரம் உதவி காவல் கண்காணிப்பாளர் பல்பீர் சிங்கை பணியிடை நீக்கம் செய்ய உத்தரவிட்டிருப்பதாக கூறினார். சம்பவத்தில் ஈடுபட்ட அம்பாசமுத்திரம் கோட்ட உதவி காவல் கண்காணிப்பாளரை பணியிட நீக்கம் செய்ய உத்தரவிட்டிருக்கிறேன் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் முழுமையான விசாரணை அறிக்கை வந்தவுடன் இச்சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய மேல் நடவடிக்கை எடுக்கப்படவும் என்பதை தாங்கள் வாயிலாக நான் உறுதியளிக்கிறேன். காவல் நிலையங்களில் மனித உரிமை மீறல் சம்பந்தமான பிரச்சினைகளில் எந்தவிதமான சமரசத்திற்கும் இடம் அளிக்கப்படாது என்றும் முதலமைச்சர் உறுதியளித்தார். நெல்லை அம்பாசமுத்திரத்தில் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு வந்தவர்களின் பல்லை பிடுங்கி ஏஎஸ்பி பல்பீர் சிங் சித்திரவதை செய்ததாக புகார் எழுந்த நிலையில் காவல்துறைக்கும் தமது பல் உடைந்ததற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அயன்சிங்கம்பட்டியைச் சேர்ந்த சூர்யா தெரிவித்துள்ளார். காவல் உதவி கண்காணிப்பாளரால் பாதிக்கப்பட்டதாக வீடியோ வெளியிட்டிருந்த அவர் தற்போது கீழே விழுந்ததால் பல் உடைந்ததாக அந்தர்பல்ட்டி அடித்துள்ளார். காவல்துறை கஸ்டடியில் இருக்குன்னு சொல்லியிருந்திருக்காங்க, யாரோ வதந்தி கிளப்பியிருக்காங்க. அது ஒரு விசாரணைக்காண்டி கூட்டிருந்தாங்க, நான் அதுக்காண்டி வந்தேன். இல்லை, நான் கீழே விழுந்து தான் பல்லு உடைஞ்சது. காவல்துறைக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. இதனிடையே நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் பல்லை பிடுங்கி காவல்துறையினர் சித்திரவதை செய்தனரா என நேரில் புகார் அளிக்கலாம் என்று சார் ஆட்சியர் முகமது ஷபீர் ஆலம் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டதாக கூறிய 3 பேருக்கு சம்மன் அனுப்பிய நிலையில் ஒருவர் மட்டுமே நேரில் ஆஜராகி விளக்கமளித்தார். மற்ற 2 பேரும் ஆஜராகாத நிலையில் யாரும் அச்சமடைய தேவையில்லை எனவும் பாதிக்கப்பட்டிருந்தால் நேரில் புகார் அளிக்கலாம் எனவும் சார் ஆட்சியர் தெரிவித்துள்ளார். கர்நாடக சட்டப்பேரவை தேர்தல் மே மாதம் 10ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறும் என இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 224 தொகுதிகளை கொண்ட கர்நாடக சட்டப்பேரவைக்கு கடந்த 2018ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் 104 இடங்களில் பாஜகவும், காங்கிரஸ் 80 இடங்களிலும், மதசார்பற்ற ஜனதா தளம் 37 இடங்களிலும் வெற்றி பெற்றன. கடந்த 5 ஆண்டுகளில் கர்நாடகத்தில் எடியூரப்பா, குமாரசாமி, பசவராஜ் பொம்மை ஆகியோர் முதலமைச்சர்களாக ஆட்சி செய்துள்ளனர். இதனிடையே முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை தலைமையிலான பாஜக அரசின் பதவிக்காலம் மே 24ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார், மே மாதம் 10ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்பட உள்ளதாகவும் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மே 13ஆம் தேதி நடைபெறும் என்றும் தெரிவித்தார். மொத்தம் உள்ள 5.21 கோடி வாக்காளர்களில் 2.62 கோடி ஆண் வாக்காளர்களும் 2.59 கோடி பெண் வாக்காளர்களும் இருப்பதாக கூறினார். வருகிற ஏப்ரல் 1ஆம் தேதியோடு 18 வயது பூர்த்தியடையும் அனைவரும் சட்டசபை தேர்தலில் வாக்களிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அதன்படி கர்நாடகாவில் முதல் முறை வாக்காளர்கள் 9.17 லட்சம் பேர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் அறிவிப்பை தொடர்ந்து கர்நாடகாவில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தன. ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதால் காலியாக உள்ள வயநாடு மக்களவை தொகுதிக்கு தேர்தல் நடத்த இந்திய தேர்தல் ஆணையம் அவசரம் காட்டவில்லை என தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்துள்ளார். மோடி குறித்தான விமர்சன பேச்சு வழக்கில் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் எம்பி பதவியிலிருந்து ராகுல் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இதனையடுத்து வயநாடு தொகுதி காலி என அறிவிக்கப்பட்ட நிலையில் அங்கு எப்போது இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. இந்நிலையில் கர்நாடக சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் பல மாநிலங்களில் காலியாக உள்ள சட்டசபை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தலை தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதில் வயநாடு தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்படவில்லை. இது தொடர்பாக செய்தியாளர்கள் சந்திப்பில் விளக்கமளித்த தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார், இவ்வழக்கில் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய அவகாசம் உள்ளதால் நாங்கள் அவசரம் காட்டவில்லை என்று கூறினார். Trial court has given 30 days time for a judicial remedy and therefore there is no hurry to do it before exhausting that particular remedy which the honorable trial court has afforded. We'll take a call after that. நீதிமன்ற நடவடிக்கையின் முடிவுக்காக காத்திருப்பதாக அவர் தெரிவித்தார்.
யூபிஐ வாலெட் மூலமாக வணிக பண பரிவர்த்தனைக்கு சேவை கட்டணம் வசூலிக்கப்படும் என தகவல் வெளியான நிலையில் வாடிக்கையாளர்களிடம் கட்டணம் வசூலிக்கப்படாது என தேசிய பண பரிவர்த்தனை கழகம் தெரிவித்துள்ளது. பேடிஎம், கூகுள் பே, போன்பே போன்ற யூபிஐ பரிவர்த்தனைக்கு கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்று நீண்ட காலமாக வங்கிகள் கோரிக்கை விடுத்து வந்தன. இந்நிலையில் 2000 ரூபாய்க்கு மேற்பட்ட யூபிஐ வாலெட் பரிவர்த்தனைகளுக்கு 1.1% கட்டணம் வசூலிக்க தேசிய பண பரிவர்த்தனை கழகம் அனுமதி வழங்கியதாக தகவல் வெளியானது. இதனால் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் வசூலிக்கப்படுமோ என பொதுமக்கள் மத்தியில் குழப்பம் ஏற்பட்டது. இதற்கு தேசிய பண பரிவர்த்தனை கழகம் விளக்கம் அளித்துள்ளது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் யூபிஐ இலவசமானது, வேகமானது, பாதுகாப்பானது, எளிதானது என்று தேசிய பண பரிவர்த்தனை கழகம் தெரிவித்துள்ளது. மேலும் பெரும்பாலும் வங்கிக் கணக்கில் இணைக்கப்பட்ட யூபிஐ பரிவர்த்தனைகளே பயன்படுத்தப்படுவதாகவும் மொத்த யூபிஐ பரிவர்த்தனைகளில் 99.9% பரிவர்த்தனைகள் வங்கிக் கணக்குடன் இணைக்கப்பட்டவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பரிவர்த்தனைகளுக்கு தொடர்ந்து வாடிக்கையாளர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாது என தேசிய பண பரிவர்த்தனை கழகம் அறிவித்துள்ளது. தற்போது புதிதாக மொபைல் வாலெட் பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமே கட்டணம் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இந்த கட்டணங்கள் வாடிக்கையாளர்களிடம் வசூலிக்கப்படாது என்றும் தேசிய பண பரிவர்த்தனை கழகம் தெளிவுபடுத்தியுள்ளது. சென்னையில் ராமநவமி ஊர்வலத்தை மாற்றுப்பாதையில் நடத்த உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. ஸ்ரீராமர் அவதரித்த தினமான ராமநவமியை நாடு முழுவதும் பக்தர்கள் மார்ச் 30ஆம் தேதி கொண்டாடுகின்றனர். இதற்காக பல்வேறு இடங்களில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்த திட்டமிட்டுள்ள நிலையில் ராமநவமியையொட்டி சென்னை ஜார்ஜ் டவுன் முதல் பட்டாளம் வரை ஊர்வலம் நடத்த பாரத் இந்து முன்னணி என்ற அமைப்பு அனுமதி கோரியிருந்தது. காவல்துறை அனுமதி மறுத்ததை அடுத்து அந்த அமைப்பு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது குறிப்பிட்ட பகுதியில் பிற மதத்தினர் அதிகமாக வசிப்பதாக குறிப்பிட்ட காவல்துறை தரப்பு மத நல்லிணக்கத்திற்கு குந்தகம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் தடை விதிக்கப்பட்டதாக விளக்கமளித்தது. எனினும் ஊர்வலத்தை மாற்றுப்பாதையில் நடத்தலாம் என அனுமதி அளித்த உயர்நீதிமன்றம் மனுவை பரிசீலித்து முடிவெடுக்க காவல்துறைக்கு உத்தரவிட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் மற்றும் பொதுக்குழு தீர்மானங்களுக்கு தடை விதிக்க மறுத்ததை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு நாளை விசாரிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் அறிவிப்பு ஆகியவை செல்லும் என சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி குமரேஷ் பாபு நேற்று தீர்ப்பளித்தார். இதனை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. ஓபிஎஸ் ஆதரவாளர்களான மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம், ஜேசிடி பிரபாகர் ஆகியோர் சார்பிலும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்நிலையில் ஓபிஎஸ் தரப்பு மனு மட்டும் நீதிபதிகள் மகாதேவன், முகமது ஷபீக் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. தனி நீதிபதியின் சான்றளிக்கப்பட்ட நகல் வராததால் அந்த நகல் இல்லாமலேயே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என மற்ற மனுதாரர் தரப்பில் முறையிடப்பட்டது. மனுக்களை நாளை விசாரணைக்கு பட்டியலிட நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஏற்கனவே கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தங்கள் தரப்பு வாதத்தை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்கக்கூடாது என அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரத்தை தவிர்க்கும் வகையில் ராகுல் காந்தி அவருடன் கைகுலுக்காமல் திரும்பிச் சென்றது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ட்விட்டரில் மிகவும் துடிப்புடன் கருத்துக்களை தெரிவித்து வரும் சிவகங்கை எம்பி கார்த்தி சிதம்பரம் அண்மையில் ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்ட போது ஓடல் விளையாடிக் கொண்டிருந்ததாக ட்விட்டரில் பதிவிட்டார். இந்த விவகாரம் காங்கிரஸ் தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினரான திமுகவின் இணைய நிர்வாகிகள் விமர்சிக்கும் வகையில் இருந்தது. இந்த சூழலில் எம்பி பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ராகுல் காந்தி தனது தாயார் சோனியா காந்தியை அழைத்துச் செல்வதற்காக நாடாளுமன்றம் சென்றார். அப்போது நாடாளுமன்ற நுழைவாயிலில் இருந்த காங்கிரஸ் எம்பிகளுக்கு ராகுல் காந்தி வணக்கம் கூறினார். ஆனால் கை கொடுக்க வந்த கார்த்தி சிதம்பரத்தை தவிர்த்துவிட்டு ராகுல் காந்தி நடந்து சென்றார். இதனால் பெரும் ஏமாற்றத்துடன் கார்த்தி சிதம்பரம் திரும்பிச் சென்றார். பட்டாசு தீப்பெட்டி ஆலை விபத்தில் உயிரிழக்கும் தொழிலாளர்களுக்கான குடும்ப நிதி உதவி 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என அமைச்சர் கணேசன் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் 14 அறிவிப்புகளை வெளியிட்ட அமைச்சர் கணேசன் புலம்பெயர் கட்டுமான தொழிலாளர்கள் பணியிடத்தில் விபத்தால் உயிரிழக்க நேரிட்டால் அவர்களது உடலை சொந்த ஊருக்கு கொண்டு செல்ல நிதி உதவி வழங்கப்படும் என அறிவித்தார். இதேபோன்று கட்டுமான தொழிலாளர்களின் குழந்தைகள் ஐஐடி, ஐஐஎம் மற்றும் மருத்துவக் கல்லூரிகளில் சேர்ந்தால் ஆண்டிற்கு 50,000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என்றும்
60 வயதுக்குட்பட்ட கட்டுமான தொழிலாளர்களுக்கு தீவிர நோய் பாதிப்பு நலத்திட்ட உதவித்தொகையாக ஆண்டுதோறும் 12,000 ரூபாய் வழங்கும் திட்டம் முதற்கட்டமாக 3 ஆண்டுகளுக்கு அறிமுகப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். இதேபோன்று அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் மற்றும் தானியங்கி மோட்டார் வாகனங்கள் பழுது பார்க்கும் தொழிலாளர்கள் பணியின் போது உயிரிழக்க நேரிட்டால் அவர்களின் குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் எனவும் 27 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் உள்கட்டமைப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் 18 கோடியே 70 லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்படும் எனவும் அமைச்சர் கணேசன் கூறினார். பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற தொழிலாளர்கள் விபத்து மரணம் அடையும் நேர்வில் தற்போது வழங்கப்பட்டு வரும் விபத்து மரண உதவித்தொகை 1,25,000 ரூபாயிலிருந்து 2 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும். கருணாநிதி காலம் முதல் திமுகவில் இருந்து வரும் தான் உதயநிதியின் மகன் காலத்திலும் அவருக்கு பக்கத்துணையாக இருப்பேன் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சட்டப்பேரவையில் உருக்கமாக பேசினார். முதல்வர் சொன்னாரு, எங்க அப்பாவோடவே 53 வருஷத்துக்கு மேல கூடவே இருந்தவர் இப்ப என்னோடு இருக்காருன்னாரு. உடனே உதயா அந்த பக்கம் உட்கார்ந்தாரு. உதயா கூட இருக்கிறார். உதயா கூட இப்பதான் இருக்காருன்னாரு. நான் சொன்ன கவர்னருக்கு, உதயாவுக்கு ஒரு பையன் இருக்கான், அவங்க கூட நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். மேலும் தான் மறைந்த பிறகு தனது கல்லறையில் கோபாலபுரத்து விஸ்வாசி இங்கே உறங்குகிறான் என்று எழுதினால் போதும் என கலங்கியபடி பேசினார். என் தலைவர் கலைஞருக்கு கோபாலபுரத்து விசுவாசியாகவே நான் வாழ்ந்தேன், இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் 100 ஆண்டுகளை கடந்து வாழ்ந்துகிட்டே இருப்பீங்க நிச்சயமா. அதையும் சொல்லிடுறேன். எதிர்க்கட்சிகள் என் மீது காட்டும் மரியாதைக்கு நன்றி கடன் பட்டுள்ளதாகவும் அமைச்சர் துரைமுருகன் உணர்ச்சி பூர்வமாக பேசினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஸ்டெராய்டு மருந்துகளை அதிகம் எடுத்துக்கொண்ட தாக்கத்தால் உடற்பயிற்சியாளர் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆவடி அருகே நெமிலிச்சேரியைச் சேர்ந்த உடற்பயிற்சியாளர் ஆகாஷ் மாநில அளவிலான ஆணழகன் போட்டியில் பங்கேற்க கடும் உடற்பயிற்சிகளை மேற்கொண்டு வந்தார். அதிக அளவில் ஸ்டெராய்டு மருந்துகளை எடுத்துக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 22ஆம் தேதி ஆகாஷ் இரத்த வாந்தி எடுத்ததால் மருத்துவ பரிசோதனையில் அவரது 2 சிறுநீரகங்களும் செயலிழந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி ஆகாஷ் உயிரிழந்தார். இதையடுத்து ஆகாஷின் மரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கட்டுடலை கொண்டுவரும் நோக்கத்தில் ஸ்டெராய்டு மருந்துகளை பயன்படுத்துவது உயிருக்கே ஆபத்தாக முடியும் என உடற்பயிற்சியாளர் ஆரிப் தெரிவித்துள்ளார். பசி எடுக்காமல் இருக்கும், பசி இல்லாமல் இருக்கும், தூக்கம் இல்லாமல் இருக்கும், ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஃபைனலி டெத், மரணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இதில் ஸ்டெராய்ட் போன்ற ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணாதீங்க. தகுந்த ஆலோசனையுடன் சரியான உணவு கட்டுப்பாட்டுடன் உடற்பயிற்சி மேற்கொள்வதே ஆரோக்கியமானது என்றும் அவர் கூறியுள்ளார். வடமாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக தவறான வீடியோ பரவியதால் தமிழகத்தில் அண்மையில் பரபரப்பு ஏற்பட்டது, பல சர்ச்சைகளையும் ஏற்படுத்தியது. இந்நிலையில் தவறான வீடியோ பரப்பியதாக கைது செய்யப்பட்ட இருவர் சென்னைக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். தனிப்படை போலீசார் அவர்களை சென்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பீகாரைச் சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டு சென்னைக்கு அழைத்து வந்திருக்கிறது தமிழக காவல்துறை. வடமாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக போலி வீடியோ வெளியானதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் புலம்பெயர் தொழிலாளர்கள் அச்சத்தில் இருந்தனர். குறிப்பாக திருப்பூர், ஈரோடு போன்ற மாவட்டங்களில் புலம்பெயர் தொழிலாளர்கள் கடுமையான அச்சத்தில் இருந்ததையும் நாம் பார்த்தோம். இந்நிலையில் தற்போது வடமாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக தவறான வீடியோ பரப்பியதாக பீகாரைச் சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டு சென்னைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றனர். தொடர்ந்து 1 நிமிட செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டத்தில் 106 கோடி ரூபாய் செலவில் வெள்ள தடுப்பு பணிகள் உள்ளிட்ட 18 புதிய அறிவிப்புகள் நீர்வளத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நீர்வளத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்றது. உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன் புதிய அறிவிப்புகளையும் வெளியிட்டார். அதன்படி பெருநகர சென்னை மாநகராட்சி குடிநீர் தேவைக்காக மாதவரம் ரெட்டேரியை குடிநீர் ஆதாரமாக மாற்ற 44 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணி மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார்.
செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் சென்னை மாவட்டங்களில் வெள்ளத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க நீண்டகால அடிப்படையில் 2 வெள்ள தடுப்புப் பணிகள் ரூபாய் 106 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். கோவை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் 15 இடங்களில் புதிய தடுப்பணைகள் அமைக்கும் பணிகள் 70 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் என்றும் துரைமுருகன் தெரிவித்தார். இதனிடையே அடையாறு ஆற்றின் முகத்துவாரம் முதல் திருவிக்கா பாலத்தின் கீழ்ப்புறம் வரை தூர்வாரும் பணி விரைவில் தொடங்கப்படும் என நீர்வளத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டயர் பாக்கெட்டுகளின் மீது தஹி என்ற ஹிந்தி சொல்லை குறிப்பிட வேண்டும் என்ற மத்திய அரசின் உத்தரவை நடைமுறைப்படுத்த முடியாது என தமிழக பால்வளத்துறை அமைச்சர் நாசர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் ஆவின் மற்றும் கர்நாடகாவின் நந்தினி உள்ளிட்ட பால் உற்பத்தியாளர் கூட்டமைப்புகளுக்கு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையம் கடிதம் அனுப்பியது. அதில் ஆவின் மற்றும் கர்நாடகாவின் நந்தினி நிறுவனங்களின் தயிர் பாக்கெட்டுகளின் மீது தஹி என பெரிய எழுத்திலும் அதைத் தொடர்ந்து அடைப்புக்குறிக்குள் தமிழில் தயிர் மற்றும் கன்னடத்தில் மொசரு என்றும் குறிப்பிட வேண்டும் என தெரிவித்ததாக தகவல் வெளியானது. இந்த விவகாரம் இரு மாநிலங்களிலும் சர்ச்சையானது. மத்திய அரசின் இந்த முடிவுக்கு கன்னட அமைப்புகள் சார்பில் உடனடியாக கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்திலும் பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் விளக்கமளித்த பால்வளத்துறை அமைச்சர் நாசர், ஹிந்தியை மறைமுகமாக திணிக்கும் முயற்சி என்பதால் ஆவின் நிர்வாகம் இந்த உத்தரவை பின்பற்றாது என திட்டவட்டமாக தெரிவித்தார். ஆகஸ்ட் மாதத்திற்குள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என கடிதத்தில் கூறப்பட்டிருந்த நிலையில் நடைமுறைப்படுத்த முடியாது என ஆவின் நிர்வாகம் பதிலளித்துள்ளது. புலம்பெயர் தொழிலாளர்கள் விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் திமுக, அதிமுக இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. சட்டப்பேரவையில் தொழிலாளர் நலத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் RB உதயகுமார் பேசினார். பல ஆண்டுகளாக வராத புலம்பெயர் தொழிலாளர்கள் பிரச்சினை இப்போது ஏன் வருகிறது என கேள்வி எழுப்பினார். அப்போது குறுக்கிட்ட சபாநாயகர், புலம்பெயர் தொழிலாளர்கள் குறித்து புரளி கிளப்பியவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவை முன்னவரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன், புலம்பெயர் தொழிலாளர்கள் விவகாரத்தில் முதலமைச்சர் விரிவான அறிக்கை கொடுத்துள்ளதாகவும் தமிழகத்தில் நிலைமை சீராக உள்ளதாக வடமாநில அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளதாக கூறினார். இந்த பிரச்சினை அடங்கிவிட்ட நிலையில் மீண்டும் கிளறுவது போல் அதிமுக உறுப்பினர் பேசுவதாகவும் அதனை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் எனவும் கூறினார். அப்போது குறுக்கிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, முடிந்து போன விஷயத்தை பேசவில்லை, இனி இதுபோல் நடக்கக்கூடாது என அரசின் கவனத்திற்கு RB உதயகுமார் கொண்டு வந்துள்ளதாக விளக்கம் அளித்தார். உணவகம் நடத்த சுய உதவிக்குழுக்கள் விரும்பினால் முன்னுரிமை வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். போக்குவரத்து கழகங்களில் உணவகங்களை நடத்த சுய உதவிக்குழுக்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு விரைவு போக்குவரத்து கழக பஸ்களில் பெண்களுக்கு 4 இருக்கைகள் ஒதுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதேபோல போக்குவரத்து பணிமனைகளில் உணவகம் நடத்த மகளிர் உதவிக்குழுக்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்.